நாம் சரியான நேரத்துக்கு கடந்து போகும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். விசேஷமாக உங்களுடைய ஒத்துழைப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இப்பொழுது நமக்கு இரண்டாவது செய்தியாக ஊழியர் ஜான் மார்க் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் நம்முடைய சென்னையில் இருக்கிறாரு. அவர் ஒரு பைபிள் டீச்சர் சொன்னது போல ஜான் மார்க் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தொடர்ந்து அவரும் கூட கர்த்தருடைய வசனத்தை திட்டமாக பகுத்து ஆராயக்கூடிய வரம் பெற்றவர். ஆகையினால நாம் அவருடைய செய்தியை ஜபத்தோடு கூட கேட்போம். இப்பொழுது எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய சகோதரர் ஜேக்கப்பண்ண திருமணவர் ஜேக்கப்பண்ண அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபித்த பிறகு ஜான்மார்க் அவர்கள் தேவனுடைய செய்தியை சொல்லுவார்கள். தெலுங்கு பாட்டு போட்டிருக்கோம். யார் பாடுவான்னு சொல்லும்போது சகோதரர் பரமானந்த வர முடியாத சூழ்நிலையில் பிரதர் வந்து நல்ல அருமையாக தான் பாடினாங்க இல்லையா? అత్యున్నత శ్రీనివాసుని ప్రయాసకు పరలోకండి గరుడ విజయ స్తోత్రాలుడ నీ ఘనమైన పరిశుద్ధ నామమునకు వెరలేని స్తోత్రాలు చెల్లిస్తున్నాను. ఈ యొక్క ప్రాంతకాల సమయంలో మా రక్షకుడైన క్రీస్తు యేసు దివ్యనామమును బట్టి స్తోత్రాలు చెల్లిస్తున్నాను. ఆయన 2 దినాలుగా మేము ప్రకటించి ప్రార్థన చేస్తాం. ఈ మొదటి రోజు ఈ పాసని మేము చేరుకొచ్చి మొదటి వర్తమానం వినటానికి వచ్చినందుకే స్తోత్రాలు చెల్లిస్తున్నాను. రెండవ వర్తమానం పైన సమర్పణకు వస్తున్నాను. మీ దాసుడు మా సహోదరుడు జాన్ మార్క్ని బట్టి ప్రార్థిస్తున్నాను. నీవేనాయన నీ ఆత్మచేత బలపరిచి కూడి వచ్చిన మా కుటుంబాలకు పిల్లలకేమి పెద్దలకేమి భార్యాభర్తలకేమి తండ్రి స్థానంలో ఉన్న ప్రతి వారికి ఏ మాటలు అవసరమో ఆ మాటలు నీవు దయచేయమని ఈ సందర్భంలో ప్రార్థిస్తున్నాను. ఆయన యొక్క 2 దినాల కూడికలు మాకు ఆశీర్వదకరంగా మార్చింది. మేము ఫ్యామిలీ క్యాంపుకి వెళ్ళింది మంచిది. దీనివల్ల అనేక విషయాలు నేర్చుకున్నా, దిద్దుబాటు చేద్దాం, మా కుటుంబాలు కట్టుకున్నాము, చెప్పగల రీతిలో కార్యాన్ని జరిగించమని బాధ్యత వహించి నడిపిస్తున్నా నీ విడుదల కొరకై ప్రార్థిస్తున్నా. అందులో పాల్గొంటున్న ప్రతి వారిని మీ కృపలో దీవించి మహిమ పొందులుగాకని, అలాగే నాయన అనేకులు చూడాలని మరి యొక్క యూట్యూబ్ ద్వారా పంపించబడుతున్న సందర్భాల్లో అనేకులు దూరం నుండి వినేది ఆయన చూస్తున్నప్పుడు వింటున్నప్పుడు వారికి ప్రయోజనకరంగా మార్చమని వెనకుండి పనిచేస్తున్న బిడ్డల కొరకులను దీవించగా యేసు ప్రభు దయగల నామంలో ప్రార్థన చేసి వేడుచున్నాం పరమ తండ్రి. ఆమేన్. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து வந்த எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வந்தனங்களையும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் சொல்லுங்க. டீ சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தூங்க எடுக்கக்கூடாது. எதுக்கு அப்பப்போ டீ கொடுக்குறாங்க அப்படின்னா முடிச்சு வைக்கிறதுக்காக. ரைட். என் முடிச்சு தெரியுதா? தெரியல, லைட் போட்டுருக்குறாங்க. ஓகே. இந்த 2 நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதற்காக அருமையான தேவனுடைய தாசன் வேத ஆசிரியர் சௌரன் கிறிஸ்டோல் பிரபு அவரோடு கூட இணைந்து இந்த மேடையை பகிர்ந்து கொள்ளுகிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் அருமையான சௌரன் தேவனுடைய தாசன் வரதராஜனோடு கூட இணைந்து இந்த மேடையை பகிர்ந்து கொள்ளுகிறதிலேயும் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அவர் முன்னாடி செய்தி கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 பக்கமாவது எழுதியிருப்பீங்க. கரெக்டாக? ரைட். ஏன்னா அந்த பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வரிசையாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக சரியா அப்படி அவர் வரம் பெற்றார். அந்த மாதிரி நம்மகிட்ட எதிர்பார்க்காதீங்க. சரியா?
புரிஞ்சதுன்னா அந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க, இல்லைன்னா கேளுங்க, கவனிச்சு கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், அதுல சந்தேகம் இல்லை. ஒரு நல்ல அருமையான துவக்கம் நமக்கு கிடைத்தது. ஒரு ஆவிக்குரிய குடும்பம் உருவாக்குவதற்கு ஆவிக்குரிய வளர்ச்சி மிக மிக அவசியமா இருக்கிறது. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு ஆவிக்குரிய குடும்ப தலைவன், ஒரு ஆவிக்குரிய குடும்ப தலைவிதான் ஆவிக்குரிய சந்ததியை என்ன பண்ண முடியும்? கட்டி எழுப்ப முடியும். ஆவிக்குரிய தலைவனோ ஆவிக்குரிய தலைவியாகவோ இல்லாத பட்சம் நாம் என்ன இன்புட்ஸ் கொடுக்கிறோம், அதாவது நாம் அவர்களுக்குள்ள என்ன விளைவிக்கிறோம், அதன் அடிப்படையில் என்ன செய்யணும், விளைச்சலை நாம பார்க்க முடியும். அப்ப அந்த விளைச்சலை பார்ப்பதற்கு அவசியமாக இருக்க வேண்டியது ஆவிக்குரிய குடும்ப தலைவர், ஆவிக்குரிய குடும்ப தலைவி என்பது நாம் முதல் செய்கிற ரொம்ப அருமையாக நம்ம இருக்கிறோம், கவனிச்சு கேட்டிருக்கிறோம். அப்போ அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்று நாம் பார்க்கிறோம். சகோதரன் ஒரு பாயிண்ட் வந்து அந்த குறிப்பிட்ட என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுடைய சாயலை வெளிப்படுத்த என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அது எந்தெந்த வகைகள் எல்லாம் நாம் வெளிப்படுத்தணும் என்பதை முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். அந்த தொடர்ச்சியாக கீழே 14 வருஷம் வரைக்கும் வரும். வேறு வசனங்களை நம்ம இந்த வேலை ஆசிரியக்கலாம். இந்த வசனங்களை கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய செயல்பாடுகளை நாம் இங்கே பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய செயல்பாடு எப்போ ஆரம்பமானது? அதனால ஆசிரியர் எப்போ உலகின் தோற்றத்திற்கு முன்னே அப்படின்னா கடந்த கால நித்தியத்திலே நாம் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, நாம் யார் எழுதுறாரு? பவுல் எழுதுறாரு, அவர் இருக்கிறார். யாருக்கு எழுதுறாரு? எபேசியருக்கு எழுதுறார். சோ இந்த நாம் அப்படிங்கிற வார்த்தையில யார் இருக்கா? எபேசு சபை விசுவாசிகள் இருக்கிறார். மூணாவது, இந்த வசனத்தை யாரெல்லாம் வாசித்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த நாம் என்ற வார்த்தையில இருக்கிறார்கள். அப்போ இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இந்த நாம் அப்படிங்கிற இந்த வார்த்தையில நாம் என்ன இருக்கிறோம்? இணங்கி இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவன், இரண்டாவது நாம் என்ன வாசிக்கிறோம்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு நாம் பிதாவுக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்? ரெண்டு வார்த்தைகள் அங்க சொல்லப்படுகிறது. பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. எதிலே? அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்கள். அப்ப
சரிங்களா? அப்ப அன்பிலே நாம் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கணும். அப்படி அன்பு எப்படி இருக்கணும்? குற்றமில்லாததா இருக்கணும். இப்படி இருப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இப்போ நாம எப்போ நிற்போம்? நாம எப்போ அவருக்கு முன்பதாக நிற்போம்? எப்போ நிற்போம்? எப்போ நிற்பீங்க? நான் மரித்து ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொண்டு பொழுது தேவனுடைய சமூகத்துல நாம இருப்போம். இது எப்போ? எதிர்கால இந்த வார்த்தைகள் புரியுதா? எதிர்கால ஓகே. இப்போ ரெண்டு நித்தியங்களை பார்த்தோம். கடந்த கால நித்தியமான விஷயங்கள் எதுக்காக அவருக்கு முன்பாக நாம் எப்படி நிக்கணும்? அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். குற்றமில்லாதவர்களாக இருக்கணும். அப்படியே தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தார். இப்போ நாளைக்கு தேவனுடைய சமூகத்திலே அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாக நீங்க நல்லா கவனிங்க. இந்த உலகத்திலே விசுவாசம் முடிஞ்சிடும். இந்த உலகத்திலே நம்பிக்கை முடிஞ்சிடும். இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தத்துக்கான பிரயாசம் என்னாயிடும்? முடிஞ்சிடும். இந்த உலகத்திலே விடாமுயற்சி நின்றுடும். பொறுமை நின்றுடும். எல்லாமே இந்த உலகத்தோட நின்று போயிடும். ஆனா நித்தியத்துடன் தொடரக்கூடிய ஒன்றுதான் என்னது? அன்பு. நித்தியமாய் என்ன செய்ய போகிறோம்? தேவனை நாம் அன்பு கூறப்போகிறோம். நித்தியமாய் அன்பு கூறப்போகிறோம். அப்ப அந்த நித்தியமான இந்த உலகத்துல நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அந்த பயிற்சி இடம்தான் எது? நம்முடைய குடும்பம். இது நாம கவனத்துல கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய மனதிலே தோன்றின முதல் அமைப்பு என்ன? ஆண்டவருடைய மனதிலே தோன்றின முதல் அமைப்பு இல்ல சபை. உலக தோற்றத்திற்கு முன்னே சபையை குறிக்கிற வார்த்தை. ஆனா சபையை ஆரம்பிப்பதற்கு நான் சொல்றது அப்போ சபையிலே நாம் எப்படி என்பதற்கான பயிற்சி நம்முடைய குடும்பமா நாம வழக்கமா பயன்படுத்துகிற வார்த்தை சபை சரியில்லை அப்படின்னு சொல்றோம். சபையில யார் இருக்கா? நான் சரியில்லைன்னு சொல்லி என் குடும்பம் சரியில்லை தேவனுடைய சபையை சீராக வேண்டும். நான் சீராக வேண்டும். என்னுடைய குடும்பம் சீராக வேண்டும். அப்ப நானும்
ஆட்டோமேட்டிக்கா சீர்படும், சபையானது சீர்படும். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கணவனாக தேவனுடைய பிள்ளைகளை ஒரு குடும்பமாக உருவாக்கி இந்த குடும்பத்தை நீங்க நடத்த அப்படின்னு அந்த பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறது. எதுக்காக இந்த உலகத்துக்காக மட்டும் இல்ல. ஒரு கணவனாக மனைவியை நீங்க எதற்காக பயன்படுத்தணும்? ஒரு மனைவியாக கணவனை நீங்க எதற்காக பயன்படுத்தணும்? நித்தியத்திற்காக பயன்படுத்தணும். பெற்றோர்கள் நீ தன்னுடைய பிள்ளைகளை நித்தியத்திற்காக செய்யணும். ஆயத்தப்படுத்த வேண்டும்.
குடும்பத்தின் வழியாக கிறிஸ்துவானவர் வெளிப்பட வேண்டும். அப்ப அந்த தெய்வீக சுபாவத்தை அடைக்க முதல் வசனத்தை படிக்கும்போது அந்த தெய்வீக சுபாவத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சில காரியங்களை கொடுக்கிறார். அருமையான விசுவாசம் என்று பாருங்கள். என்ன கொடுக்கிறாரு? அருமையான விசுவாசம். வார்த்தையை எங்களை போல. யாரை போல? எங்களை போல. எங்கள் அப்போஸ்தலர்களே. யார் இந்த வார்த்தை சொன்னது? யார் சொல்றது? பேதுரு சொன்னார். எங்களை போல. அப்போஸ்தலர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதே விஷயம் யார் கொடுக்கப்பட்டது? உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? இப்போ காண்பிக்க முடியுமா? முடியும். எப்படி முடியும்? அந்த தெய்வீக சுபாவத்தை அந்த தெய்வீக சுபாவத்தை அந்த வளர்ச்சி எங்களை விசுவாசம். எந்த மாதிரி விசுவாசம்? precious faith. முதலாவது என்ன கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவருடைய திவ்ய வல்லமை. இரண்டாவது நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? திவ்ய வல்லமை. நல்லா கவனிங்க. நாம் தெய்வீக சுபாவத்தை அடைந்து தெய்வீக வல்லமை தேவைப்படுது. என்ன காரணம்? நம்முடைய சொந்த முயற்சிகளினாலே யாருடைய அடைய முடியாது. கிறிஸ்துவின் சுபாவத்தை அடைய முடியாது. என்ன காரணம்? எல்லாமே பாவத்தினாலே போனதாகவும் பாவ சுபாவத்தினாலே அப்ப எனக்கு யாருடைய உதவி வேணும்? தெய்வீக உதவி வேண்டும். தேவனுடைய உதவி வேண்டும். எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? தெய்வீக வல்லமை. அருமையான சகோதரனை சகோதரி, அருமையான கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல கணவனுக்கு யார் மாதிரி? இயேசு கிறிஸ்துவானவர் கணவன்மாருக்கு கொடுத்ததான கட்டளை மனைவியிலிருந்து அன்பு. யார் மாதிரி? இயேசு கிறிஸ்து. மனைவிகளுக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை கீழ்ப்படிதல். யார் மாதிரி? இயேசு கிறிஸ்துவானவர் தான் மாதிரி. நீங்க எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், ஒரு நல்ல யார் மாதிரி? பைபிள்ல சொல்லுது 30 வயசு மாறாதவங்க கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நான் எந்த நிலையில எனக்கான மாதிரி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த சுபாவத்தை அடைய வேண்டும். அதற்கு தேவன் திவ்யமான விசுவாசத்தை திவ்யமான வல்லமையை கொடுக்கிறார். இன்னொரு காரியம் கூட பாருங்க. பிற்பகுதியில 2 திவ்ய சுபாவத்துக்கு வந்தவர்கள் ஆகுது. மேன்மையும் அருமையான அவைகளினாலே நமக்கு அளிக்கப்படும். அருமையான வாக்கு, விசுவாசம், வல்லமை, அருமையான வாக்கு. ப்ராமிஸ். சொல்லுங்க என்ன ப்ராமிஸ் நமக்கு?
நீங்க நிச்சயமாய் என்னுடைய சுபாவத்தை முடியும் சொன்னாரா? முடியாது சொன்னாரா? முடியும் சொன்னார். யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னார். எங்க சொன்னாரு? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, சரி சரி ஆகிலும் அவர் வெளிப்படும்போது என்னது? இது என்னது? வாக்குதத்தம். ஒருவேளை நீங்க பாவத்தினாலே அகப்பட்டு அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாத நிலைமையிலே ஒருவேளை நீங்க ஏமாற்றப்படுகிறவர்களாக பிரயாசப்படுகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நிச்சயமாக யாரை போல இருப்பீங்க? அவரை போல. அவர் வெளிப்படும்போது அவரை போல நாம் வாழ வேண்டும். நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டோம். கணவன் என்பது ஒரு அழைப்பு, மனைவி என்பது ஒரு அழைப்பு, பெற்றோர் என்பது ஒரு அழைப்பு, பிள்ளைகள் என்பது ஒரு அழைப்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கணவன் என்பது ஒரு அழைப்பு. நீங்கள் மனைவி நீங்கள் பெற்றோர் சமாளிக்கிறீங்க, அது ஒரு அழைப்பு. தேவனை அழைப்பு எப்படி மூன்றாம் அதிகாரம் 13வது ஒரு மலை மேலே தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் யார் அழைத்தார்கள்? தூங்குறீங்களா? இந்த சத்தம் யார் அழைத்தார்கள்? அவருக்கு சித்தமான விருப்பம் வார்த்தை இஷ்டம். சொல்லுங்க, ஆண்டவர் யார் அழைத்திருக்கிறார்? அவருக்கு விருப்பமானவர்கள். யார் அழைத்திருக்கிறார்? அவருக்கு இஷ்டமானவர்கள், அவருக்கு ரொம்ப பிடிச்சவர்கள் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்க யாரு? தேவனுக்கு விருப்பமானவர்கள், அவருக்கு இஷ்டமானவர்கள், அவருக்கு சித்தமானவர்கள் அழைப்பு. ஒரு முறை ஆண்டவரிடத்தில் நான் எவ்வளவு இஷ்டமானவரே அப்படின்னு கேட்டா ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? ஐயா பரலோகத்துல எனக்கு ஒரு நாற்காலி கொடுத்து, எனக்கு ஒரு நாற்காலி கொடுத்து, அந்த நாற்காலி சிங்காசனம், அந்த சிங்காசனத்துல 24 தூதர்கள் எப்பொழுதும் ஆனால் ஒரு நாள்
அந்த நாளிலே அவர் அந்த சிங்காசனத்தை விட வேண்டிய நாள். அவர் அந்த சிங்காசனத்தை விட வேண்டிய நாள். அவரிடத்தில் போய் கேளுங்க, ஐயா ஏன் இந்த சிங்காசனத்தை விடுறீங்க? இந்த சிங்காசனத்தை அந்த சிங்காசனத்தை விட அதிகமாய் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சிங்காசனம். இந்த விஷயம் தெரியுமா? முதல் பிரச்சனையே பரலோகத்துல எதுக்காக? இந்த சிங்காசனம். பிசாசானவன் எதுக்காக தெரியுமா? இந்த சிங்காசனத்துக்காக நான் ஏறுவேன், நான் அதிலே உட்காருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இஷ்டம் இல்லையா? எவ்வளவு இஷ்டம் இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு பெரிய யார் வேலை செய்வாங்க? யாரும் வீட்டுல வாழ முடியல. இறங்கி வேலை செய்யும். எல்லாம் அமைதியா இருக்கீங்க. அவருக்கு சிங்காசனத்தை விட
யாரை ரொம்ப பிடிக்கும்? யாரை ரொம்ப யாரை ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கும்? நம்மளை பிடிக்கும். என்ன என்ன பிடிக்கும்? பிடிக்கும்? ரெண்டாவது அவரை விட்டு பாரு. பரலோகத்துக்கு நாளைக்கு நாம எப்படி இருப்போம்? அவரை போல அவர் எப்படி அவரை இருக்கிறார்? எப்படி அவரை போல அவர் அழகு அவர் அழகு சொல்லுங்க. அவர் பூரண அழகு. ஆயிரம் 14,000 சிறந்த 14,000 அப்படின்னா அது வெறும் 10,000 நிறைய 10,000 லட்சக்கணக்கான பேர் அதுல தனியா என்ன ஒரு 200 பேர் உட்கார்ந்து என் மனைவி எப்படி நான் சொல்றது புரியுதா? ஏன் எல்லாம் ஒரே ஆனா அப்படி அல்ல. யாரு அவர் யாரு? அவர் தனித்தனி பூரண அழகு. கவனிங்க. நாம நாளைக்கு பரலோகத்துக்கு இருப்போம். அப்படி இருக்கும். ஆனா இயேசு எப்படி இருக்கிறாரு? அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியா அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறார். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறார். எதை அழகு என்ன எவ்வளவு பிடிக்கும்? ரெண்டாவது என் அழகு நீ என்ன மாதிரி மாறணும்? நான் எப்படி ஏன் அழகு வருகிறதுக்கு நான் என்ன பண்ணேன்? அழகு எனக்கு வெளிப்படையான அழகு. மோசே சொல்லும்போது வார்த்தை 11ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? 23வது மோசே பிறந்தபோது தாய் அவனை அழகு என்ன சொல்றாரு? அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் தெய்வீக அழகு. தாய் தகப்பன் பிள்ளை என்ன பார்க்கல? வெளிப்படையான அழகை பார்க்கல. என்ன பார்க்கறாங்க? என்ன பார்த்தாங்க? திவ்ய சௌந்தரியம். மோசே கல்யாணம் செய்யல. மோசே கல்யாணம் செய்யல. யார கல்யாணம்? என்ன நாடு? எத்தியோப்பியா. அதாவது
அக்கா தம்பி சந்தோஷம் எத்தியோப்பிய ஸ்திரியை வாழ்ந்தது மீதியானதுதான். ஆனா அவங்க யாரெல்லாம் எத்தியோப்பிய ஸ்திரியை கவனித்தது அவங்க ஆப்பிரிக்கன்ஸ் கருப்பு இனத்தார். மோசே இப்ப மோசே அவங்க மனைவி எப்படி இருப்பாங்க? பிளாக் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க. ஆனா உன் மனைவி அழகா என்ன சொல்லுவாரு? இந்த உலகத்திலே ஏன் மோசே இடத்துல எதை பார்க்கல? வெளிப்படையான அழகு. அந்த குணம் யார் மோசே இடத்துலயும் மோசே மனைவியை பார்க்கல. உள்ளான அழகை. அப்ப அழகு எங்க இருக்கணும்? குணத்தை விளைவிக்க வேண்டும். மனைவி தேவனுடைய குணத்தை தனக்குள்ளிருந்து காண்பித்து அதை விளைவிக்க ஆண்டவர் அவருடைய அழகை love you more than my life. உயிரை விட இந்த உலகத்துல போய் முக்கியமா வாலிபத்தில் நம்பாதி இங்க இருக்கிற நமது ஜீவனை விட அதிகமாக நேசித்த இப்போ சொல்லுங்க, இந்த குணத்தை குடும்பத்துல இந்த குணத்தை நான் குடும்பத்திலே காட்ட வேண்டும். சிங்காசனத்தை ரொம்ப பிடிக்கும். என் அழகு ரொம்ப பிடிக்கும். என் உயிரை பிடிக்கும். யார் காட்டுறாங்க? ஆண்டவர் காட்டுறாரு. I love you more than this. I love you more than this. Alarm. கடைசியா ஆண்டவருடைய வினாடி செய்திகள் நம்ம சகோதரன் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் சொல்லுங்க என்ன வாசிக்கிறோம்? கனியோ அன்பு சந்தோஷம் இதெல்லாம் என்னது? கிறிஸ்துவினுடைய சரியா? எத்தனை இருக்கு? 9. எபிரேய எழுத்துக்கள்ல ஒரு நம்பருக்கும் அர்த்தம். எபிரேய மொழியில ஒரு எண்ணுக்கு உண்டு அர்த்தம். அதுல 9வது அந்த எண்ணுக்கான அர்த்தம் என்னன்னா இணைவதனாலே விளைவு. சொல்லுங்களா?
நெருக்கமாக இணைகிறதுனாலே உண்டாகிற விளைவு அப்படின்னு சொல்லி கீழே பிரெக்னன்சி அப்படின்னு என்ன அர்த்தம்? கணவரும் மனைவியும் நெருக்கமாக இருக்கிறதுனாலே 9 மாதம் என்ன உண்டாகுது? குழந்தை உண்டாகுது. இந்த குழந்தை எதனுடைய விளைவு? கணவன் மனைவியுடைய நெருக்கத்தின் விளைவுதான் இந்த இப்ப இந்த 9 மாதிரி இந்த குணநலன்கள் எல்லாம் அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள என்னாகும்? 9 மாதங்கள் எப்படி அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள என்னாகும்? வெளிப்பட அவரை வெளிக்கிறது துவங்குது. அதுக்காக ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்துல அப்ப என்னுடைய நிறைவான நோக்கம் யாரை வெளிப்படுத்துறது? கிறிஸ்துவை நான் பரலோகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றத எங்க நான் காண்பிக்கணும்? என்னுடைய குடும்பத்திலே கிறிஸ்துவை போன்ற கிறிஸ்துவை போன்ற மனைவியார், கிறிஸ்துவை போன்ற பிள்ளைகள், கிறிஸ்துவை போன்ற பெற்றோர், குணாதிசயங்களை காண்பிக்கிற உலகத்திலே படிக்கலாம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படி தொடர்ந்து நம்முடைய அங்கே அழைத்திருக்கிறார். பிள்ளையாக ஒரு மனைவியாக ஆண்டவருக்கு அழைப்பு அந்த அழைப்பின் ஜெபம் செய்வோம். அன்புள்ள அப்பா பிதாவே இந்த குடும்பம் அன்பின் சுவாமி கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு குடும்பத்தை எப்படி நடத்துவதற்கு அதை கேட்டு
அன்பை அன்பை மாத்திரமே எல்லாம் 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 கடந்து போகிறது என்று அநேக காரியங்களை பார்த்தோம். ஆனால் அன்பு ஒன்றே நிலையானது நாம் பார்த்தபோது கேட்ட வார்த்தை கர்த்தாவே இன்னும் அதிகமாக பயன்படுத்தும் எங்களை நாங்கள் செய்யத்தக்க எதுவாக இருந்தாலும் நாம் வந்த ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறேன் கர்த்தாவே. எங்களுக்கு கிடைத்திருக்கிற அறிந்து கொள்ள அழைத்துக் கொண்டு வரணும். வந்த ஒரு இன்னும் அதிகமான என்னுடைய மனதில் புரிதல் பற்றி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது